மணி அடிச்சா சோறு இது மாமியார் வீடு, மணி அடிச்சா சோறு இது மாமியார் வீடு, களிக்கேத்த கீரை குழம்பு, மாப்பிள்ளை அடிச்சாக்கா தேரும் உடம்பு. ஏ பாயண்டா பிளேடு பக்கரி போடண்டா தாளம் இப்படி சல்ல அசல்ல அசல்ல. ஏ பாயண்டா பிளேடு பக்கரி போடண்டா தாளம் இப்படி தாரேண்டா துண்டு வீடு தம்மடிச்சுக்கடா. மணி அடிச்சா சோறு இது மாமியார் வீடு, களி கேட்ட கீரை குழம்பு, மாப்பிள்ளை அடிச்சாக்கா தேரு உடம்பு. ஐயோ மச்சான் சமஞ்ச பொண்ணு, ஐயோ மச்சான் சமஞ்ச பொண்ணு தொட்டு கூடாத, அதுங்காட்டி கையக்கிய வச்சு கூடாத, அதுங்காட்டி கையக்கிய வச்சு கூடாத. தள்ளி நில்லு தள்ளி நில்லு, நானா வந்து கட்டி பிடிப்பேன். நான் நாச்சி பொண்ண கட்டிக்க நடிச்சாம பார்த்து தொட்டுக்க. நானாச்சு பொண்ண கட்டிக்க நடிச்சாம பார்த்து தொட்டுக்க, கண்ணாலாம் ஆகும் முன்ன சாந்தி முகூர்த்தம். ஐயோ மணி அடிச்சா சோறு இது மாமியார் வீடு, களி கேட்ட கீரை குழம்பு, மாப்பிள்ளை அடிச்சாக்கா தேரு உடம்பு. எங்க வைக்க எப்படி வைக்க, எங்க வைக்க எப்படி வைக்க ரோசா உனக்கு இருக்குது அசபம் மேல் ராசா எனக்கு, இருக்குது அசபம் மேல் ராசா எனக்கு. அத்த பொண்ணு சித்த வந்து முத்தம் குடுடி, மாறாப்பு கண்ணை இழுக்க மைனாவோ என்னை இழுக்க. மாறாப்பு கண்ணை இழுக்க மைனாவோ என்னை இழுக்க, ஆத்தாடி எம் மனசு என்னம பண்ணுதடி. மணி அடிச்சா சோறு இது மாமியார் வீடு, களிக்கேத்த கீரை குழம்பு, மாப்பிள்ளை அடிச்சாக்கா தேர உடம்பு. கோடி கோடி திருடி வச்ச பெரிய பெரிய திருடன் எல்லாம் மாடி மன கட்டிக்கிட்டு வாழுறான். கஞ்சிக்காக திருடி புட்டு கையில் விலங்க மாட்டிக்கிட்டு சின்ன திருடன் ஜெயிலுக்குள்ளே வாடுறான். மன்னாரு நல்லா தான் சொன்னாரு, ஆனாலும் வெளியே நீ சொல்லாத பொல்லாப்பு சோமால. மன்னாரு நல்லா தான் சொன்னாரு, ஆனாலும் வெளியே நீ சொல்லாத பொல்லாப்பு. சொன்னாத்தான் சாயம் வெளுக்கும், எல்லோருக்கும் நியாயம் பிறக்கும், வந்தாச்சு ஜெயிலுக்குன்னே பயப்படலாமா. சொன்னாத்தான் சாயம் வெளுக்கும், எல்லாருக்கும் நியாயம் பிறக்கும், வந்தாச்சு ஜெயிலுக்குன்னே பயப்படலாமா. ஆமா மணி அடிச்சா சோறு இது மாமியார் வீடு, களிக்கேத்த கீரை குழம்பு, மாப்பிள்ளை அடிச்சாக்கா தேரும் உடம்பு. ஐயோ ஐயோ மணி அடிச்சா சோறு இது மாமியார் வீடு, களி கேட்ட கீரை குழம்பு, மாப்பிள்ளை அடிச்சாக்கா தேரு உடம்பு. சல்லு சல்லு சல்லு. ராத்திரியை தாக்கு பிடிக்க முடியலையே.
ராமா என்னண்ணே தூங்கல? தூக்கம் வரல. அசல் வந்துருச்சேன்னு நகலை அழிக்கிறியா? நான் வெளியே போனதுக்கு அப்புறம் ஆற்காணி மாத்திரம் இங்க இருக்குண்ணே. 12 வருஷமா என்ற கைப்பேனை உள்ள வச்சிருந்தாங்களே, சத்து முன்னாடி விட்டானே. அம்மா உன் அருக்காணிதான்ப்பா. No, no, Mr. Arun Prasad. I call her activity as the most indifferent one. I don't need any of her explanations. You see, I need better results. I mean, better. அப்படின்னா இங்கிலீஷ்ல பெட்டர்னா எவ்வளவு மேல்னு அர்த்தம். உள்ள பேசுறது அருக்காணி. அருக்காணிங்களா? வேண்ட கைப்பே உனக்கு இப்படி வேக்குது. வா உள்ள வா. பாப்பா இதுதான்ப்பா உன் மாமா மக அருக்காணி. இப்ப அவ சொல்லிட்டா. ப்ளீஸ் அழகப்பா, நீ ஏன் எழுத இப்படி? நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? கிறுக்கு பயல. அம்மா, நீங்க ராமனை கூட்டிட்டு போய் இந்த பாரு, நீ போய் குளிச்சுட்டு சாப்பிடு, அப்புறமா பேசிக்கிறேன். வா. அருக்காணி, ஏமா என்னென்னமோ பேசணும்னு சொல்லுமா, சொல்லு. இந்த மாதிரி சமயத்துல என்ன I know. நீ ஆபீஸ் புறப்பட்டு போ. என்ற ஒரே மகன் நம்ம இருக்கால பார்க்காம போயிருவனோன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா அது இப்படி சிக்கேறி போயிருக்குது? அத்தா பெரிய ஜெயில துளியுண்டு என்னைக்கும் சீக்காய்க்குமா பஞ்சம்? குடுக்குறாங்க. என்ன இருந்தாலும் நீ சொல்லி தேய்ச்சி விட அப்படி இருக்குமா? பயல ஏமா இத்தனை வருஷமா சோத்துக்கு ஜாத்துக்கு என்ன பண்ண? எப்படியோ அரைவயிரும் காவயிறுமா காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அட குமி, சீக்கா காலில் பண்ற போது இதுகளுக்கு வந்த வாழ்வை பாத்தியாடா? செல்லக்கா, கலெக்டர் மாமும் உங்க கூட தான் இருந்தாங்களா? இவனுக்கு சொந்த தாய் மாமா மகன் வேற எங்க இருப்பா? அவ பள்ளிக்கூடத்துல போய் படிச்சுட்டு வருவா, இவன் மாடு மேய்ச்சிட்டு வருவான். பொழுதோட 2 பேரும் படக்கால உட்காந்து சாடி தட்டுவாங்க. இந்தா சாப்பிடு சாமி. சாரு இத்தனை நாளா எங்க இருந்தாப்ல? சாப்பிட்டே சொல்லுங்க. ஜெயில்ல பாதுகாப்பான இடத்துல இருந்துதான் வந்திருக்காரு. புரியல் நிறையவே வச்சுக்கோங்க. ஆமா, ஜெயிலுக்கு எதுக்கு போனாப்ல? எங்க ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் பேசக்கூடாத வார்த்தை பேசிட்டா கடப்பாறை எடுத்து ஒரே ஏத்து நாக்கு வெளி தள்ளி போச்சு. எங்கம்மா வீட காணோம்?
ஏனுங்க ஐயா இத்தான கப்பு அருக்காணி படிச்சப்போ கிடைச்ச பெருமைப்பா. ஆனாலும் இந்த பிள்ளைக்கு இத்தனை ஆர்வம் ஆகாது, கரிசனமும் ஆகாது. வாஸ்து